வணக்கம். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விக்கு நான் சொல்கிற பதில் உண்மையிலேயே உலகம் முழுவதிலும் இருக்கிற நம்முடைய தமிழர்களால் வரவேற்கப்படுகிறது. இந்த கேள்விக்கான விடை அருமையாக இருந்ததுன்னு பலர் கமெண்ட்ஸ் எழுதுகிறாங்க. இன்னும் சில யோசனைகளும் சொல்கிறாங்க. யோசனைகளையும் நான் வரவேற்கிறேன். அதே மாதிரி கருத்துக்களில் ஏதாவது மாறுபாடு இருந்தால் கூட அதையும் நம்ம சொல்லலாம். புதிய கேள்விகளை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை என்கின்ற இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரும். அதில் உங்கள் பங்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். சரி, இந்த வாரம் போகலாம். விலாசினி கிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. ஐயா, தங்களின் ஞாபக சக்தியை கண்டு பலமுறை வியந்திருக்கிறேன். அதன் ரகசியத்தை கூறினால் இன்றைய தலைமுறைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஞாபக சக்தி பற்றி கேட்டிருந்தீங்க. இதுக்கு ஔவையாருடைய பாடலில் சொல்கிறதா இருந்தால், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். இந்த வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம்னு என்ன அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் கால்குலேட்டர்லாம் வந்த பிறகு பார்த்து எல்லாம் ஒரு நம்பரை கூட்டி போடுறீங்க. ஆனால் அந்த காலத்தில் வாய்ப்பாடை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தோம்னா எல்லா கணக்கையும் மனக்கணக்காகவே போடுவோம். மனக்கணக்குன்னு பேர் வச்சா பாருங்க அதுக்கு. அப்போ நம்ம ஒரு விஷயத்தை நினைவு வைத்து கொண்டால் அதை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். அன்றாடம் என்னுடைய தந்தையார் சொல்லுவார், பணக்காரர்கள் எப்படி அடிக்கடி தங்களுடைய சொத்து கணக்கை பார்த்துக்கிறாங்களோ அது மாதிரி படித்தவங்க அன்றாடம் தங்களுடைய படித்த படிப்பை ஒரு தடவை புரட்டி பார்த்துக்கிறணுமா. பூஜை பண்ணுறது கூட அதுக்கு தாங்க. கடவுள் மறு உலகம் சொர்க்கம்லாம் இருக்கட்டுங்க. கிருபானந்த வாரியார் சாமி 4 மணி நேரம் பூஜை பண்ணாருன்னா 10,000 பாட்டையும் சொல்லி முடிப்பார். முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுவார்னு வச்சுக்கங்களேன். அதாவது உட்காந்துக்கிட்டே சொல்கிறது மட்டும் இல்லைங்க. பூ போட்டுக்கிட்டு தண்ணீர் இப்படி விட்டுக்கிட்டு சந்தனத்தை அரைச்சிக்கிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வாக்கிங் போகிறோமா, காதில் எதையாவது மாட்டிகிட்டு போகிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பாட்டை சொல்லலாம். தேவாரம், திருவாசகம், ஆத்திசூடி, வெண்பா, குரட்பா, பாட்டு எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். விநாயகர் அகவல், சிவபுராணம், கந்தசஷ்டி கவசம் எல்லாம் இப்போ நீங்கள் சொல்லி 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 பழகிட்டிங்கன்னா நீங்கள் வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மனசு அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆர்வத்தோடு படிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் 4 தடவை சொல்லி பார்த்துட்டோம்னா அது நமக்குள்ளே அப்படியே பதிவாகி போகுது. நம்முடைய மூளை 10,000 கம்ப்யூட்டருக்கு மேற்பட்டது. எதையும் எங்கேருந்து ஒரு நிமிஷத்தில் எடுக்க முடியும். அதுதான் அந்த மனத்தோட பெரிய பெருமை. அதை 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 உள்ள ஞாபக சக்தியை வச்சுக்கிறணும்னு சொல்லிட்டா அது வச்சுக்கிறோம். தேவை அப்படின்னா கட்டாயம் வச்சுக்கிறோம். நான் ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லுவேன். ஒரு ரூம்குள்ளே நம்மளை போக சொல்லி 100 பொருள் வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வெளியே நீங்கள் என்னென்ன பொருள்லாம் எழுதுறீங்களோ அது பூரா உங்களுக்கு சொந்தம்னு சொல்லிட்டா நம்ம 100 பொருள் நாங்கள் 101 பொருள் கூட எழுதிடுவோங்க. அப்போ நமக்கு தேவைன்னா அந்த மனசு அவ்வளவு உள்வாங்கிக்கிறது. ஒரே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கோயில்பட்டியில் ராமையான்னு ஒருத்தர் இருந்தார். எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்த்தார். பார்த்துக்கிட்டு இருக்க போதே அவருக்கு பார்வை குறைபாடு கண் சுத்தமாக தெரியாமல் போச்சு. வேலை இல்லை, வறுமை வீட்டில். அப்போ அந்த திண்ணையில் உட்காந்துருந்தாராம். அந்த வழியாக போன ஒரு சன்னியாசி திருச்செந்தூருக்கு போகிறவர் இவரை பார்த்து, என்னப்பா அப்படி உட்காந்துருக்காருன்னு. இல்லை, கண்ணு போயிடுச்சு, வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வறுமையில் இருக்கோம். அப்படியா, சரி, நான் ஒரு மந்திரத்தை சொல்லித்தர்றேன். அதை 48 நாளைக்கு நீ ஈரத்துணியோட முருகன் படத்துக்கு முன்னாடி சொன்னேன்னா, நல்லா இங்கே வச்சுக்கோங்க, சொன்னேன்னா உனக்கு கண் பார்வை வரும்னு சொல்லலை, உனக்கு ஞாபக சக்தி கூடும், அதை வச்சு நீ பிழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விபூதி கொடுத்துட்டு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து போயிட்டார். இவர் அதில் நம்பிக்கை வச்சு, நல்லா திரும்ப சொல்கிறவங்களுக்கு, நம்பிக்கை வைத்தால்தான் அது சரியாக இருக்கும். நம்பிக்கை வைத்து 48 நாள் முருகன் படத்துக்கு முன்னாடி அந்த மந்திரத்தை சொன்னாராம். அதனால் என்ன ஆயிற்று, அவருக்கு ஞாபக சக்தி கூடிட்டு அஷ்டாவதானியாக மாறினார். திருக்குறள் அஷ்டாவதானி. அவர் போகாத நாடு இல்லை. எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு கலைமாமணி விருது கொடுத்தாரு. அவருடைய மகன் தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய கனக சுப்ரத்னம். 16 கவனகம் இருக்கு இல்லையா, இவர் 8 அடி பாஞ்சா அவர் 16 அடி பாருங்களேன். அது மாதிரி இதுகளை இது பண்ண முடிஞ்சதுன்னா அவர் 16 சோடசாவதானி. இவர் அஷ்டாவதானி. சரி, இப்போ நான் இதோடு முடிச்சிட்டேன்னா அப்புறம் நீங்கள் அந்த மந்திரம் என்னன்னு கேட்பீங்க. ஒன்றும் பெரிய மந்திரத்தை அவர் சொல்லிக் கொடுக்கல. கந்தர் அனுபூதின்னு ஒரு நூல் இருக்குது. யார் எழுதுனதுன்னா
அருணகிரிநாதர் எழுதினது. அருணகிரிநாதர் எழுதின கந்தர் அனுபூதி. அதில் 15வது பாட்டு, 51 பாட்டு அதில் இருக்குது. அதில் 15வது பாட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகன் குமரன் குகனென்று மொழிந்துருகும் சேல்தன் உணர்வென்றல்வாய் பொறுபுங் கவரும் புவியும் பரவும் குருபுங்கவை என்குண பஞ்சரனே. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல்தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுபுங்கவரும் புவியும் பரவும் குருபுங்கவை என்குண பஞ்சரனேங்கிற பாட்டைத்தான் 48 நாள் சொல்லி நினைவு கூட்டிக்கிட்டார். முயற்சி பண்ணி பாருங்க. ஆனாலும் தொடர்ந்து ஒரு செயலை செய்கிற போது நம்மளை அறியாமல் வண்டி தானாக வலது பக்கம் திரும்புகிற மாதிரி இடது பக்கம் திரும்புகிற மாதிரி மனதை பழக்கிட்டிங்கன்னா, பயிற்சியும் முயற்சியும் நினைவாற்றலின் இரு சிறகுகள். ஞாபகம் வச்சுக்கோங்க, பயிற்சி முயற்சி, இந்த சிறகுகள் மூலமாக 7 அண்டங்களையும் சுற்றி வர முடியும் என்று சொன்னால் நினைவாற்றலால் ஜெயிக்க முடியும். நினைவாற்றல் என்பது ஒரு வரம், ஒரு சொத்து. ஸ்ரீனி கேட்டிருக்காரு, தோ பரமசிவம் ஐயா அவர்களை பற்றி கூறுங்களேன் என்று. என்னை பற்றி கேட்குறப்பெல்லாம் உங்களுக்கு முன்னுக்கு வர்றதுக்கான காரணம் யார் அப்படின்னு கேட்பாங்க. நான் வழக்கமாக என்னுடைய தாய் தந்தையர் போக என்னுடைய ஆசிரியர்கள்லாம் சொல்லிட்டு வர்றப்ப, ஜெயராமன் அப்படிங்கிற பேராசிரியர் நா. ஜெயராமன் அவர்கள் பல்கலைக்கழகத்தில், பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்தார். எனக்கு பிஹெச்டி கைடு அவர் தான். அடுத்து நான் யாரை முக்கியமாக சொல்வேன்னா, தோப்பா அவர்கள். 1985 நான் படித்த தியாகராஜ காலேஜில் நான் வேலைக்கு வர்றேன். 86 இளையாங்குடியில் தான் அவர் இங்கே வர்றார். அவருக்கு சொந்த ஊர் பாளையங்கோட்டை. படித்ததெல்லாம் அழகப்பா பல்கலைக்கழகம். அப்போ அதே போல் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் அழகர் கோயில் பற்றி ஆய்வு பண்ணவர். அவரை நான் முதல்ல சந்தித்த உடனே அந்த மீசையும் அந்த சிறுத்த முகமும் அவரை பார்த்து நான் ரொம்ப வியந்து போனேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ஆண்டு காலம் அவரோட நான் வேலை பார்த்துருக்கேன். 86லேருந்து 98 வரைக்கும். இந்த 12 ஆண்டு காலம் எனக்கு அவருக்கு நடந்த உரையாடல் இருக்குது பார்த்திங்களா, அது எப்படிப்பட்டதுன்னா, பெருமைக்காக சொல்லலை. அன்பே சிவத்தில் அந்த கமல், மூத்த கமலுக்கும் மாதவனுக்குமான இடையில் உரையாடல் இருக்கு இல்லையா, அது மாதிரி நான் விடாமல் கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் வந்து எந்த தயக்கமும் இல்லாமல் ஈயை பற்றி கேட்டாலும் சொல்லுவார், ஈரானை பற்றி கேட்டாலும் சொல்லுவார். சமயங்கள் பற்றிய நல்ல அறிவு உண்டு. கடவுளை பற்றி பெருசாக கவலைப்பட்டதில்லை அவர். அவர் தான் எனக்கு சொன்னார், கடவுள் இல்லைன்னு சொல்ல தம்பி, இருந்தால் நல்லதில்லை அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அதை நண்பர் கமலஹாசன் சொன்னேன். அவர் அதை வந்து படத்தில் வச்சார். அது நல்ல பெரிய புகழை கொடுத்தது. அதை பல பேட்டிகள்லேயும் கமல் சொல்லியிருக்காரு. தோப்பா அவர்கள் வந்து அணுகுவதற்கு எளிமையானவர். முதல்ல படித்ததோடு மட்டும் இல்லாமல் நல்ல எழுத்தாளர். எனக்கு தெரிஞ்சு மயிலை சீனி வெங்கடசாமிக்கு பிறகு அப்படியான ஒரு அபூர்வமான எழுத்தாற்றல் அவர்கிட்ட ஒன்று. 3 பக்கம்தான் அவர் கட்டுரை இருக்கும். அந்த கட்டுரையில் அவர் சொல்கிற செய்திகள் வந்து அபூர்வமாக இருக்கும். அவருடைய தெய்வம் என்பதோருங்கிற புத்தகம், பண்பாட்டு அசைவுகள், அறியப்படாத தமிழகம், இதெல்லாம் அபூர்வமான விஷயங்கள். வால்கா முதல் கங்கை வரை எழுதிய ராகுல சாங்கித்யாயனுக்கு பிறகு நான் ஒரு மிகச்சிறந்த அறிவாளியை சந்தித்தேன்னா அவர் தோப்பா அவர்களைத்தான் நான் சொல்லணும். இன்றைக்கும் எனக்கு அவர் வந்து ஆசிரியர் தான். ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் உடனே எனக்கு அது 100 பதில் சொல்வார். நான் தான் தேர்ந்தெடுக்கணும். அவருடைய அந்த எழுத்து நடை எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். மனிதர்கள்கிட்ட எப்படி இருக்கும் பழக்க வழக்கங்கள் அப்படின்னா, எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா. பண்பாட்டு அசைவுகளில் நீங்கள் படிக்க வேண்டிய இடம் இதுதான். ஒரு இறந்த வீடு, அந்த இறந்த வீட்டில் இறந்து போன கணவன் சிறு வயதுக்காரன், அந்த மனைவி இளம் வயது கணவன் இறந்துட்டானேன்னு ஊரே வந்து திறந்து துக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த உடம்பை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அம்மா தண்ணி பானையை கொண்டு வந்து அந்த சபையில் வைக்கிது. நீர் நிறைந்த அந்த பானை. எல்லாரும் ஐயோ அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா என்ன பண்ணுது, ஒரு பூவை எடுத்து அதில் போட்டுது. அடடா அப்படிங்கிறாங்க. 2வது பூ, 3வது பூ போட்டுட்டு அந்த பானையை தூக்கிட்டு போயிடுது. ஐயோ பாவமே அப்படிங்கிறாங்க எல்லாரும். உடனே அந்த உடம்பை தூக்கிடுறாங்க. இப்போ இந்த காட்சியை பதிவு செய்கிற தோப்பா ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த அம்மா தண்ணி குடத்தை கொண்டு வந்ததே ஏன்? அந்த தண்ணி குடத்துக்குள்ளே பூக்கள் போட்டதே என்ன அர்த்தம்? என்ன குறியீடு? அது என்னவா, இந்த இறந்து போனானே இளம் கணவன், இவனுடைய மனைவி வீட்டுக்குள்ளே இருக்காளே, இவன் வந்து கர்ப்பிணியாக இருக்கா, அதாவது சூளுற்றுருக்கிறாள்,
மாசமாக இருக்கா, தமிழில் நம்ம எளிமையாக சொன்னான். எத்தனை மாசமாக இருக்காங்கிற அந்த அந்த பானை வந்து என்னவாம், அவள் மாதமாக இருக்காங்கிறதுக்கு அடையாளமா. அந்த பூக்கள் போடப்பட்டது இல்லையா, 1 2 3 போட்டுச்சுல, அப்போ 3 மாதமா. இது எதுக்கு இது ஊருக்கு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு 7 மாதம் கழித்து திடீர்னு ஒருத்தன் வந்து, என்னடா அது புருஷன் இல்லை, பிள்ளை எப்படி பிறந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக இவன் இறக்கிற போதே இவனோடு தொடர்புடைய குழந்தை இவனுடைய வயிற்றில் இருக்கிறது என்பதை இந்த ஊரார் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் இந்த பண்பாட்டை வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறத பார்த்தா எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள். எந்த நேரத்திலும் எந்த கேள்விக்கும் எப்படியும் பதில் சொல்வார். வைணவம் பற்றி அவர்கிட்ட நீங்கள் பேசி கேட்கணும். என்னை பற்றி நீங்கள் ஞாபக சக்திங்கிறீங்க, அவருடைய அபாரமான ஞாபக சக்தி. சிலப்பதிகாரத்தை முழுமையை ஒப்பிக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. திருக்குறளை எங்கேருந்து வேணாலும் எடுத்து சொல்வார். ஆங்கிலத்தில் நல்ல புலமை உண்டு. மிகச்சிறந்த திறனாய்வாளர். தப்புன்னு வந்துட்டால் அந்த தப்புக்கு மிக கடுமையாக உழைச்சி பதில் சொல்வார். இப்படியான அபூர்வமான குணங்களை கொண்டவர் தான் அவர். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெருமகனார். அவருக்கு உடல்நலம் சற்று தளர்ந்திருந்தாலும் கூட அவருடைய தமிழ் தளரவில்லை. இப்போ நான் சமீபத்தில் அவர் எழுதின புத்தகத்தை போய் வாங்கிட்டு வந்தேன். பாளையங்கோட்டை பெருநகர வரலாறு அப்படின்னு அந்த புத்தகம். சின்ன புத்தகம் தாங்க, பெருசாலாம் அவர் வந்து எழுத மாட்டார். 3 பக்கத்தில் ஒரு கட்டுரையை சொன்னார்னா அந்த கட்டுரைக்குள்ளே இருக்கக்கூடிய செய்திகள் அவ்வளவு ஆச்சரியமாக அபூர்வமாக இருக்கும். தமிழர் உணவுகள் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். நம்மகிட்ட பொரித்தல்ங்கிறது கிடையாதான், எண்ணெயில் போட்டு வறுக்கிறது கிடையாதான், அவித்தல் தான் உண்டாம். எத்தனை வகையான தானியங்கள், எத்தனை வகையான உணவுகள்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி அவர் நிறைய பயணப்பட்டு நான் பார்த்ததில்ல. ஆனால் அவர் என்ன செய்வாருங்கிறத நான் ஒரு பாட்டில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது, இருட்டில் மறைந்து கொள்ள விளக்கணைப்பார், சிலர் கிணற்றில் இருந்து கொண்டு உலகளப்பார் கண்ணாசன் ஒரு படத்தில் சொல்லுவார், கருப்பு பணம்ங்கிற படத்தில். அதுபோல் இருந்த இடத்துலையே அத்தனையும் சொல்லக்கூடியவர். தொல்லியல் துறையில் அபாரமான ஞானமுடையவர். சாந்தலிங்கம் போன்ற தொல்லியலாளர்களுக்கு அவர் கைடு. என்னுடைய மனைவி அமுதா சம்பந்தன் அவர்கள் திருமணத்துக்கு பிறகு நான் அவங்கள படிக்க வச்சேன். எம்ஏ எம்ஃபில் பிஎட் பட்டம் வாங்கியிருக்காங்க. அதில் எம்ஃபில் பட்டம் வந்து வைரமுத்து கவிதைகளில் ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதலாக நெறியாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா தோப்பா அவர்கள் தான். விட்டிங்கன்னா விடிய காலம் வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். தோப்பா அவர்களுடைய புத்தகங்களை படிங்க, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். வெங்கடேஷ் ஹரீஷ் கேட்டிருக்காரு, நடிகர்களின் அரசியல் பிரவேசம் குறித்து உங்களின் கருத்து என்ன? ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. திரைப்பட நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா? இது என்னங்க கேள்வி? எல்லா துறையை சார்ந்தவங்களும் வரலாம். வழக்கறிஞர்கள்லாம் கோர்ட்டுக்கு முந்திரம் போயிருந்தாங்கன்னா காந்தியும் மற்றவர்களும் எப்படி வந்து அரசியலுக்குள்ளே வந்திருப்பாங்க? பாதிக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அரசியலில் தான் இருக்காங்க. பேராசிரியர் பெருமக்கள் பலர் வந்து அன்பழகன் போன்ற பேராசிரியர்கள், நெடுஞ்செழியன் போன்ற கல்வியாளர்கள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. எத்தனையோ மருத்துவர்கள், டாக்டர் எஸ்.எஸ். ராஜன் அப்படின்னு அந்த காலத்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இருக்கக்கூடிய ஹண்டே போன்றவர்கள்லாம் மருத்துவத்துறை சார்ந்தவங்க. பொறியாளர்கள் எத்தனையோ பேர் இதுக்கு வந்திருக்கிறாங்க. ஏன் எந்த இதுக்குமே போகாமல் பள்ளிக்கூடத்தில் 6ஆம் கிளாஸ் மட்டுமே படித்த பெருந்தலைவர் காமராஜர் வந்திருக்கிறாரு. முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர், அவர் பெருசாக ஹைஸ்கூலை தாண்டினதில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படித்தார். ஒன்று, இவங்களுடைய கல்வியை வச்சு நம்ம தீர்மானிக்கலை, இவருடைய அனுபவம், இவருடைய செயல்பாடு, இவருடைய சிந்தனை வச்சு செல்கிறோம். சரி, சினிமா உலகத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால், தமிழ்நாட்டில் முதல்ல திரைப்படத்துலேருந்து அரசியலுக்கு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் தான். அவரை தான் முதல்ல திமுக என்ன பண்ணுது, எம்எல்சி ஆக்குது. அப்புறம் எம்எல்ஏவாக இருக்கார் அவர். எஸ்.எஸ். ராஜேந்திரன் எம்எல்ஏனே போடுவாங்க. பிறகு தான் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் இருக்கார். அதே மாதிரி சிவாஜி அவர்கள் காங்கிரஸில் இருந்தார். எல்லாருமே இந்திரன் வந்தது சந்திரன் வந்து இந்த சினிமா தான் சொன்னால், எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்ததும் சொல்லிட்டு அமெரிக்காவில் ஆட்சி அமைச்சது இந்த சினிமா தான் வைரமுத்து அவர்கள் சொல்லியிருப்பார், கவிப்பரசு அவர்கள். ஆர்னால்டு கூட நம்ம வந்து சினிமாவில் பார்க்குறோம், அவர் கவர்னராக இருந்திருக்கிறார் கலிஃபோர்னியாவில். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்க ஜனாதிபதியே ஒரு சினிமாவில் நடித்தவராக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி திரைத்துறைக்கு வந்திருக்கக்கூடியவங்களை பார்க்குற போது இவங்களுக்கு என்ன தெரியும்னு ஒரே வாரத்தில் கேட்டக்கூடாது. ஏன்னா
அவர்கள் ஏதோ ஒரு துறையில் வெற்றி பெற்றுட்டு தான் உள்ளே வர்றாங்க. இந்த துறையில் வெற்றி பெற முடியுமா ஒரு கேள்வி. வெற்றிக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. யாரும் தோற்று போகணுங்கிறதுக்காக ஓட்டப்பந்தயம் கலந்துக்கிறது இல்லைங்க. அவரவருடைய வெற்றி அவர்களுடைய கையில். என்னுடைய நண்பர், இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள், அவர்கிட்ட கூட நான் கேட்டபோது அவர் சொன்னார், நான் திரைப்படத்தில் பலருக்கு நன்மை செய்கிற மாதிரி நடிச்சிருக்கிறேங்க. எவ்வளோ நாளைக்கு நடிச்சுட்டே இருக்கிறது, இன்றைக்கி உண்மையிலே செய்ய வர்றேன் அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் ஏன் மறுக்கிறீங்க? சீமான் அவர்கள் திரைப்படத்தில் இன்றைக்கி பேசுகிறப்ப அவருடைய பேச்சை கேட்ட உடனே நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்போ எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் மக்களுக்கு தொண்டு செய்ய வரட்டுமே. அரசியல்வாதின்னு யாராவது பிறப்பாங்களா உலகத்தில்? இல்லையே. அப்படின்னு யாரும் பிறந்ததாக தெரியல. ஒருவேளை வாரிசு, குடும்ப வாரிசுன்னா தான் நம்ம அப்படி சொல்ல முடியும். அதனால் நிச்சயமாக நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு சுயநலம் இல்லாமல் நாட்டுக்கு உதவ வேண்டுமென்று நினைக்கின்ற பெருமக்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், தீமை இல்லாத ஆட்சி தர வேண்டும், ஊழலற்ற ஒரு முறை எங்கும் நிலவ வேண்டும், கடைசி குடிமகனுக்கும் அண்ட் த லாஸ்ட் போய் சேர வேண்டும் என்று சொன்னால், அந்த திட்டங்களை யார் வகுத்து தருகிறார்களோ அவர்கள் எல்லாரும் கடவுளுக்கு நிகரானவர்கள்ங்க. அதுதான் நாம் வாழ்த்து சொல்லணும். அப்படிப்பட்ட பெருமக்கள் வரட்டும், நல்லது செய்யட்டும். அவங்க ஜெயிச்சிடுவாங்களான்னு பார்ப்போம், அதை ஒன்றுமே சொல்ல வேண்டாங்க. எல்லாருடைய முயற்சியும் வெற்றியாக அமையத்தான் நம்ம வாழ்த்துறோம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் 1952 தேர்தலில் களத்தில் இறங்குது. 67 தானே ஆட்சி பிடிக்குது. 15 ஆண்டு காலம் அவர்களுக்கு தேவையாக இருந்ததில்ல. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் யார் வந்தாலும் அவருடைய கொள்கை, உழைப்பு, கோட்பாடு, நல்லெண்ணம் இவற்றால் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்த தமிழ்நாடு மாதிரி நாங்களும் எங்களுடைய இதை மாற்றி காட்டுவோம் அப்படின்னு சொன்னால் செய்ய முடியலைங்க. புரட்சித்தலைவி அம்மா அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் சினிமாலையும் ஜெயிச்சுட்டு அரசியலையும் ஜெயிச்சு காட்டினாங்க. அந்த திண்மை, அந்த பெண்மை, அந்த வீரம் எல்லாருக்கும் வேணுங்கிறதாங்க ரொம்ப முக்கியம். அதனால் திரைப்படத்துறை சார்ந்தவர்கள் வருவார்களா, வந்தால் ஜெயிப்பார்களா என்ற கேள்வி வேண்டாம். ஜெயிக்கட்டும், ஜெயிச்சு நல்லது செய்யட்டும். பாலகருணன் கேட்டிருக்காரு, மதம் சமயம் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. மதம் சமயம் ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கடவுள் பற்றிய விஷயங்களையே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதி மனிதர்கள்ட்ட வேட்டையாடுதல், அதாவது இறை உண்ணுதல், இனவிருத்தி செய்தல், இது மட்டும்தான் இருந்திருக்கும். மிருகங்கள்லேருந்து மாறி வர்ற நேரம் ஏற்படுறப்ப அவர்கள் கால்நடை சமுதாயம், வேளாண்மை சமுதாயம்னு ஒரு இடத்துல நிலையாக நின்ன பிறகு அடுத்த நிலைக்கு அவங்க போகிறபோது அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இன்னொரு உலக வாழ்க்கை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, இறந்த பிறகு உயிர் எங்கே போகுது, இது மாதிரியான சிந்தனைகள்லாம், அதாவது வயிறு நிறைஞ்ச பிறகு, பாதுகாப்பு நமக்கு கிடைச்ச பிறகு, ஒரு நிலையான சமுதாயம் அமைஞ்ச பிறகு அடுத்ததாக இது தோன்றுது. காட்டில் இருந்த மனுஷனுக்கு கடவுள் இருந்திருப்பாரா? கட்டாயம் இருந்திருப்பார். அவன் எதை கண்டு பயந்தானோ அதை கும்பிடுவான், இயற்கை. இப்போ இந்த நிலையான இடத்துக்கு வந்த பிறகு, நிலங்களை பிரித்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு பிரித்த பிறகு கடவுளர்களை அவங்க அதுக்கேற்றபடி உருவாக்கிக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் எந்த தெய்வத்தையும் பற்றி சொல்ல மாட்டார் அவர் கடவுள் வாழ்த்தில். ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும், மாமலை போற்றுதும் அப்படிம்பார். மழை, சூரியன், சந்திரன், அதாவது எதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறதோ, எவற்றெல்லாம் உணர்கிறோமோ அதுதான் கடவுள். இப்போ இந்த கடவுளை வழிபடுகிற போது நன்மைக்காக, மறு உலக வாழ்க்கைக்காக, நோயற்ற வாழ்வுக்காக என்று எல்லாத்தையும் சொல்லலாம். இன்னும் சொல்கிறதா இருந்தால் செல்ஃப் மோட்டிவேஷன், நமக்கே ஒரு தன்னம்பிக்கையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கணும். இப்போ இந்த கேள்விக்கு வருவோம். மதம் என்றால் கொள்கை. நன்னூல் என்ற ஒரு இலக்கண நூல் இருக்குது தமிழில், பவணந்தி முனிவர் எழுதினது. 12ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. சீயகங்கன் என்ற மன்னனுடைய ஆதரவால் அது எழுதப்பட்டது. நான் இப்போ சமீபத்தில் பெருந்துறைங்கிற ஊருக்கு பக்கத்தில் போயிருந்தேன். சீனபுரம்னு ஒரு ஊர் அங்கே இருக்குது, சீனபுரம்னு இருக்குது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, சீனபுரம்னு எப்படி இருக்கும் அப்படின்னு. அது ஜினபுரம், அதாவது சமணர்கள் அதிகமாக இருந்த பகுதி. அங்கே பவணந்தி முனிவருக்கு கோயில் இருக்குது. அந்த பவணந்தி முனிவர் நன்னூல்ல 7 வகை மதமே உடன்படல் மறுத்தல் அப்படின்னு அவர் சொல்கிறார். கொள்கை அப்படின்னு பேர்.
இப்போ சமயத்தில் இந்து மத கொள்கை, அதைத்தான் இந்து மதம் என்று சொல்லுவது. இஸ்லாமிய கொள்கை அது ஒரு கொள்கை தான். கிறிஸ்தவ மத கொள்கை, அப்போ மதம் என்பதே கொள்கை தான். சமயம் என்றால் என்ன என்றால், சமைத்தல் அப்படின்னா பக்குவப்படுத்துதல்னு அர்த்தம். ஒருத்தன் சமயத்துக்குள்ளே வர்றான்னா அவன் என்ன பண்ணணும், ஆன்மீக ரீதியாக பக்குவப்பட்டு வரணும். ஆன்மீகங்கிற சொல்லே எதை பொறுத்ததுன்னா, ஆன்மா கடை தேறுவதற்கான வழியை தேடுவது தான் ஆன்மீகங்கிறது. ஆன்மான்னு ஒன்று இருக்கா, அதெல்லாம் தனியாக கேட்டுக்கலாம். சமயம் என்பது என்ன, நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளுதல். சைவ சமயம், வைணவ சமயம், கிறிஸ்துவ சமயம், இது பாருங்கள், இந்த சொல் எல்லாத்துக்கும் பொருந்தும். இஸ்லாமிய சமயம் எல்லாத்துக்கும் பொருந்தும். அதாவது மனிதர்கள் தங்களை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக இந்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள். மதம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, கடவுள் யாராக இருந்தாலும் சரிங்க, நல்ல நிகழ்வு நிகழ்வதற்காக அந்த தெய்வம் நமக்கு உதவட்டும். வழிபாடு தெய்வம் நிற்புறம் காப்பன்னு தொல்காப்பியம் சொல்லுதுன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் நமக்கு முன்னாடி போய் நிற்குமா. இன்னும் திருவள்ளுவர் சொல்கிறதா இருந்தால் ரொம்ப அழகாக சொல்லுவார், குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதட்டு தான் முந்துரும். சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா, கடவுள் வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு உங்களோட ஓடியார் வரான் உதவி செய்கிறதுக்கு. என்ன அழகான குரல் பார்த்தீங்களா. ஆக நல்ல கொள்கைகளையுடைய பக்குவப்பட்ட அந்த நிலையில் இருப்பதற்கு பேர் தான் மதம் என்றும் சமயம் என்றும் நம்முடைய முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். மல்லிகா சந்திரசேகரன் கேட்டிருக்காங்க, தாங்கள் தங்களின் தந்தையை பற்றி மேடைகளில் பேசுவதை அதிகம் கேட்க முடிகிறது. தங்களின் தாயை பற்றியும் அறிந்து கொள்ள நாங்கள் ஆவலாக உள்ளோம். பல இடங்களில் நான் என்னுடைய தந்தையாரை பற்றிய பேச்சை நான் பேசுகிறேன்னு பலர் சொல்லுவாங்க. என்னுடைய தாயாரை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு பலர் கேட்பாங்க. என்னுடைய தாயாருடைய குணம்தான் எனக்கு இருக்குது. நல்லா சொன்னால் தந்தையாருடைய அறிவு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. என் தாயார் பேர் விசாலாட்சி அம்மாள். அவர்கள் பிறந்தது சாத்தூரில். என்னுடைய தாத்தா பாட்டியெல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. அவர் அங்கே வக்கீல் மாஸ்தாவாக இருந்தார். எங்கள் தாத்தா சிதம்பரம் அவருடைய பேர், லட்சுமி அம்மாள் எங்கள் பாட்டி பேர். என்னுடைய தாயாரோட கூட பிறந்தவங்க கிருஷ்ணம்மாள் அப்படின்னா அவங்க மூத்தவங்க 2 பேர் தான். எனக்கு தாய்மாமன் கிடையாது. என்ன ஆச்சரியம் அப்படின்னா, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை திருமணம் பண்ணுற போது அவர்களுக்கு 14 வயது தான். இன்றைக்கின்னா நம்ம அதை ஒத்துக்கிற மாட்டோம். 14 வயது தான். 47 வயதில் அவங்க மறைஞ்சு போயிட்டாங்க. காரணம், ஆசிரியரை அவர் மணந்திருந்தாலும் கூட நிறைய பிள்ளைகள் எங்கள் வீட்டில், அதாவது குழந்தைகள். நாங்கள் 5 பேர் இருக்கிறோம். என்னுடைய சகோதரிமார்கள் 4 பேர், எனக்கு மூத்தவங்க 3 பேர், இளையவங்க ஒருத்தவங்க. ஆனால் எங்கள் வீட்டில் 11 குழந்தைகள் பிறந்து அவையெல்லாம் இறந்து போனதாக என்னுடைய மற்ற மூத்தோர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். பெரிய இது கிடையாது. ஆசிரியர் தொழிலில் வருமானம் தான். கடுமையான தந்தையார், கடுமையான சிக்கனமாக வாழணும்னு நினைக்கக்கூடிய, எந்த பொருளையும் இலவசமாக பெறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய என்னுடைய தந்தை. 33 ஆண்டுகள் அவருடைய தாம்பத்தியம். 47ஆவது வயதில் அவங்க மரணம் அடைகிற போது, அது பெரிய கதை இது. இப்போ நம்ம அவர்களை பார்த்திங்கன்னா, அவங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப இன்னொன்று அவங்களுடைய தோற்றமே மிக அழகாக இருக்கும். இப்போ இளவயது படங்களை நான் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். என்னுடைய தாயார் அளவுக்கு அழகு யாரும் இல்லைன்னு நான் சொல்லுவேன். இது எல்லோரும் நீங்கள் இப்படி சொல்லுவாங்கன்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நான் பார்த்து சொல்லியிருக்கேன். என்னுடைய சகோதரிகளே சொல்லுவாங்க, எங்கள் அம்மா மாதிரி யாரும் முடியும் அப்படின்னு சொல்லி. சமையல் பண்ணுறதுல அவர்களுக்கு ஈடு இணை யாரும் கிடையாதுங்க. என் தந்தையாருக்கு விட்டு வரக்கூடிய எல்லா தமிழறிஞர்கள், ஏழை பிள்ளைகள் எல்லாருக்கும் அவங்க எப்போவும் உணவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் சமையல் பண்ணி கொடுத்து அனுப்பணும், அதுதான் பெரிய விஷயம். அப்போ கேஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. வீர விறகு வச்சுக்கிட்டு அடுப்புக்குள்ளே அத்தனை பேருக்கும் சமையல் பண்ணி கொடுக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற என்னுடைய அப்பாவுக்கு கொடுக்கணும். மத்தியான சாப்பாடை கையில் கொடுத்து விடணும். ஒரு பக்கம் மருமகன்களுக்கு கொடுத்து விடணும், ஒரு பக்கம் எங்களுக்கு கொடுத்து விடணும். எங்கள் தந்தையார், எங்கள் அப்பாவுக்கு கடுமையான கோபம் வரும். பல நேரங்களில் கோபத்தில் அவர் அப்படியே இப்போ என்ன செய்வாரோங்கிற அளவுக்கு பயமாக இருக்கும் எல்லாருக்கும். ஆனால் அத்தனையும் பொறுத்துக்கிட்டு அந்த பொறுமை அவர்களுடைய பெரிய ஆபரணம். அதோடு மட்டும் இல்லை, சுத்தம். வீட்டில் மாடு இருக்கும், பால் கறக்கணும். அதே மாதிரி அதில் மோர் கடைன்னு அவங்க கையிலேயே உணவு. அவியல் போன்ற அவியல் போன்றவையெல்லாம் அவர்களை மாதிரி யாரும் செய்ய முடியாது. அதோடு மட்டும் இல்லை, மென்மையான பேச்சு. எப்போவும் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறது வர்றது. வயல் இருந்தது எங்களுக்கு. ஒரு பக்கம் வயல் வேலை பார்த்துக்கிறோம்,
ஒரு பக்கம் மாடை பார்த்துக்கிறணும், ஒரு பக்கம் வீட்டை பார்த்துக்கிறணும், சமையல் பண்ணி கொடுக்கணும். உடல் முடியாமல் போயிடும். 2-3 பிரசவங்கள் எல்லாம் அவங்க வந்து இருப்பாங்களா இல்லையாங்கிற அளவுக்கெல்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி வந்தாங்க. ஒரு நாள் எங்கள் பழைய வீடு கட்டிக்கிட்டு இருக்கப்ப தரை வந்து சிமெண்ட்டு போட்டு பூசியிருந்தோம். அதில் இருளில் மாலை நேரம்னால அவங்க வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, காலை அப்படி தட்டை வச்சுட்டு ஐயையோ ஈரம் காயாமல் இருக்கே அப்படின்னு காலை எடுத்துட்டாங்க. அந்த 5 விரல் கொண்ட தடத்தை நான் என்னுடைய பூஜை ரூமில் வச்சுருக்கேன். தாயார் நினைவாக என்ன வச்சுருப்பீங்கன்றலாம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, நான் எனக்கு கொஞ்சம் படிப்பு வராமல் இருந்தேன். இது முடித்த உடனே, எஸ்எஸ்எல்சி முடித்த உடனே என்னுடைய தோல்வியெல்லாம் தாங்கிக்கிட்டவங்க அவங்க தான். தாங்கிக்கிட்டதோடு மட்டும் இல்லை, அவங்க நான் கடைசியாக ஒரு பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவங்களுக்கு திடீர்னு ஒரு இது ஏற்பட்டுருச்சு. முதல் நாள் ஏற்பட்ட இந்த கடும் வயிற்றுப்போக்கு மறுநாள் அவங்க இறந்துட்டாங்க. அதாவது பங்குனி 31 சித்திரை 1 அவங்களுடைய மரணம். இப்போ நான் என்னன்னா 2 தேர்வு எழுதிட்டேன்னு ஒரு பேப்பர் இருக்குது. 4 தடவை நான் வந்து பியூசி ஃபெயில் ஆகியிருக்கேன். என்ன செய்கிறது? அப்போ பரீட்சைக்கு போகக்கூடாதுங்கிறாங்க ஊராரும் சுற்றத்தாரும். என் தந்தையார் கூப்பிட்டு ஒரு தைரியம் சொன்னார். உங்கள் அம்மா இருந்தால் உன்னை படிக்க வைக்கணும்னு தான் நினப்பா, நீ அதனால் பரவாயில்ல போயிட்டு வான்னு. நான் முதல் நாள் வந்து அந்த நெருப்பு வச்சேன். மறுநாள் பால் ஊற்றினேன். மத்தியானத்துக்கு மேலே மொட்டை போட்ட தலையோட போய் இப்போ எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதுகிறப்போ கொஞ்சம் கண்ணு கலங்குச்சு. நேற்று நேரம் அம்மாவுக்கு கொல்லி வச்சோமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. தேர்வு எழுதினேன். நான் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்த நண்பன் ஒருத்தர் நீ ஃபெயில்னு சொல்லிவிட்டான். ஒரு மாதம் வீட்டில் உட்காந்துருந்தேன், என்ன செய்யணும்னு தெரியாமல். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிஞ்சிட்டு வாயேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். பதிய வந்தவன் அந்த ரிசல்ட்டை போய் பார்க்கலான்னு அந்த ஒட்டியிருந்ததை போய் பார்த்தேன். ஓல்டு யூனிவர்சிட்டியில் மதுரையில் என் நம்பர் பாஸ்ன்னு இருந்தது. எங்கள் அம்மா தான் என்னை பாஸ் பண்ண வச்சாங்களோன்னு நினச்சிருப்பேன் நான். அப்புறம் எங்கள் அப்பா நீ படிக்கிறியான்னாரு. சரின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் அப்பா எதுக்காக அப்புறம் இருந்தாருன்னா, எங்கள் அம்மா இல்லாமல் அவரால் ஒரு செயல்பாடு செய்ய முடியாது. சட்டை எப்படி மாட்டினார்னா பட்டன் போட்டோட எங்கள் அம்மா வரணும். சாப்பாடு தண்ணீர் எல்லாம். எங்கள் அம்மா இறப்புக்கு பிறகு ஒரு 7 ஆண்டு காலம் இருந்தார். 77 என்னுடைய தாயார் மறைகிறாங்க. 83 என்னுடைய அப்பா இறந்து போகிறாரு. அப்போ 6 வருஷம்தான். அது கூட எதுக்காகன்னா, நான் பிஏ முடித்து எம்ஏ முடித்து எம்ஃபில் முடித்து பிஹெச்டி முடிக்கிறதுக்காக அவர் இருந்தாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அப்புறம் அவரும் புறப்பட்டார். ஆனால் போகிறதுக்குள்ளே என்னுடைய மனைவியை அவர் தான் பொண்ணு பார்த்து வச்சுட்டு எங்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். அவரால் இருக்க முடியல. இப்போயும் என்னுடைய மனைவியிட்ட நான் சொல்லுவேன், இதுதான் அவனுடைய அவங்க சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கலாம் ஒரு வேளை. எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான் அவங்க. எங்கள் அத்தை மாறி இருக்கணும் அப்படிமே. அதை குறிக்கோளாக கொண்டு தான் அவங்களும் இருக்காங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட மாமியார் பார்க்க முடியலையேன்னாலும் இவங்க ஒரு நல்ல சிறந்த உணவு சமைப்பதிலையும் மற்றவற்றிலையும் தன்னுடைய மாமியாரை முன்னோடியாக கொண்டிருக்காங்க. என் அம்மாவின் அன்பு, என் அம்மாவின் சமையல், என் அம்மாவினுடைய பொறுமை, என் அம்மாவினுடைய அத்தனை அரவணைப்பு தான் என்னை கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லைன்னா அந்த அன்பின் எல்லைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என் தாயார் விசாலாட்சி அம்மாள்.